அனைவருக்கும் வணக்கம். இது போர் தொழில். இன்று மே தினம். உலக உழைப்பாளர்களை கொண்டாடுகிற ஒரு தினம். இந்த புரட்சி நாளில் மே தின வரலாறு பற்றியும் தோழர் ஜீவா அவர்களின் கண்ணீர் வாழ்க்கையை பற்றியும் இந்த காணொளியில நாம காண இருக்கிறோம். மிகவும் புகழ்பெற்ற ஒரு பாடலிலிருந்து இதை நாம தொடங்குவோம். 1935ஆம் ஆண்டு கோவை ஸ்டான்லி மில்லில் ஒரு வேலைநிறுத்தம் நடைபெற்ற போது காலை 5 மணிக்கு தயாரிக்கப்பட்டு இந்த பாடல் அந்த கூட்டத்தில் 6 மணிக்கு பாடப்பட்டுச்சு. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா, குண்டிக்கொரு துண்டுமில்லை, கொள் வறுமை தாளவில்லை, ஒண்ட குடிசை இல்லை என் தோழனே, உழைத்து இளைத்து போனோமடா, நோய் நொடிகள் வெம்புலி போல் 100 விதம் சீறுவதால் தாய் தந்தையர் பெண்டு பிள்ளை என் தோழனே, சாய்ந்து விழ கண்டோமடா, பாலின்றி அழும் பிள்ளை பட்டினியால் தாய் அழுவாள், வேலையின்றி நாம் அழுவோம் என் தோழனே, வீடு முச்சூடும் அழும், கையில் ஒரு காசுமில்லை, கடன் கொடுப்பார் யாரும் இல்லை, செய்யும் தொழில் கிட்டவில்லை என் தோழனே, திட்டாட்டம் கொள்ளுதடா, வாங்கிய கடன் தீர்க்க வக்கில்லை ஆனாலும் ஏங்கி இறந்து உண்ணவோ என் தோழனே, எங்களுக்கு மனம் கூசுதடா, கொச்சை பிழைப்பறியோம், கொலை திருட்டும் அறியோம், இச்சக பேச்சறியோம் என் தோழனே, எத்தும் புரட்டறியோம், கோணல் மாணல் திட்டங்களால் கோடி கோடியாய் குவித்தே வீணர் சில கொழுக்க கண்டால் என் தோழனே, வெஞ்சினம் பொங்குதடா, மாடை மாளிகை அவருக்கு, மன்னர் மகுடம் அவருக்கு, வாட வறுமை நமக்கு என் தோழனே, வந்திடல் வாழ்வெதற்கு, ஒன்றுபட்டு போர் புரிந்தே உயர்த்துவோம் செங்கொடியை, இன்று தீருமடா என் தோழனே, இம்சை முறைகளெல்லாம், காலுக்கு செருப்புமில்லை, கால் வயிற்று கூழுமில்லை, பாழுக்கு உழைத்தோமடா என் தோழனே, பசையற்று போனோமடா. எப்போது கேட்டாலும் நம் மனதை நெகிழச் செய்கின்ற இந்த பாடலை எழுதியவர் தோழர் ஜீவா அவர்கள். இதுதான் ஒரு பொது உடைமைவாதியின் உயிர் துடிப்பு மிக்க வழிகளின் வரிகள். இன்னைக்கு மட்டுமில்ல, அன்னைக்கு மட்டுமில்ல, என்றுமே எல்லா இடங்களிலும் தொழிலாளர்கள் அனுபவிக்கின்ற வழிகளின் உணர்வுகளை இந்த பாடல் சொல்லிக்கிட்டே இருக்கு. மே முதல் நாள் என்றாலே உலக தொழிலாளர்களின் திருநாளாக கருதப்படுது. இந்த திருநாள் சும்மா கிடைச்சதா என்றால் இல்லை. அன்று உலகம் முழுவதும் தொழிற்சாலைகளில் பணிபுரிந்த தொழிலாளர்கள் நாள் ஒன்றுக்கு 14 மணி நேரம் 16 மணி நேரம் என வேலை செய்து தளர்ந்து செத்து மடிந்தார்கள். இந்நிலையில்தான் அமெரிக்காவின் சிகாகோ மாநகரத்தில் 8 மணி நேர வேலை, குறைந்தபட்ச ஊதியம் என பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் போராடினார்கள். அந்த போராட்டத்தில் அரசு அடக்குமுறைகளுக்கு உட்பட்டு தங்களது செங்குருதியை இந்த மண்ணில் தொழிலாளர்கள் விதைத்தார்கள், உயிரையும் இழந்தார்கள். இதன் பின்னரே தொழிற்சாலையின் முதலாளிகள் தொழிலாளர்களின் உணர்வுகளுக்கு பணிந்து சலுகைகளையும் உரிமைகளையும் வழங்கினார்கள். அந்த புரட்சிகர பொன்னாளைத்தான் மே தினம் என்று நாம் இன்றைக்கு கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். அமெரிக்காவோட தொழிலாளர்களின் போராட்டம் தான் இந்திய தொழிலாளர்களுக்கும் உரிமைகளையும் சலுகைகளையும் பெற்றுத்தந்ததா என்று சொன்னால் அப்படியெல்லாம் இல்லவே இல்லை. இதற்கு இந்திய தொழிலாளர்களின் வாழ்க்கைக்கு பின்னால் ஆயிரக்கணக்கான தியாக சீலர்களின் ரத்தமும் வேர்வையும் இதுல சங்கமித்து இருக்கு. அதுல மிக குறிப்பிடத்தக்க வகையில் தொழிலாளர்களின் நலனுக்காக உழைத்த முன்னோடி பிதாமகன் யாருன்னு பார்த்தா டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் தான். அதே போல புதுச்சேரியில 12,000 தொழிலாளர்களை ஒருங்கிணைத்து போராடிய சுப்பையா, தமிழ்நாட்டில் சங்கரையா, நல்லக்கண்ணு போன்ற எண்ணற்ற இடதுசாரி சிந்தனையாளர்கள், தியாக செம்மல்கள் தான் இந்த தொழிலாளர்களின் நல வாழ்க்கைக்கு காரணமாக அமைந்திருக்கிறார்கள். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் 1932ஆம் ஆண்டு தொழிலாளர்களின் நலனுக்காகவே ஒரு அரசியல் கட்சியை தொடங்கினார். அந்த கட்சியோட பேரு சுதந்திர தொழிலாளர் கட்சி என்பதாகும். அந்த கட்சி தேர்தலில் போட்டியிட்டு 15 பேர் பம்பாய் மாகாண சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று உள்ளே போனாங்க. அந்த 15 பேர் தான் பம்பாய் ஆலை தொழிலாளர்களின் நலனுக்காக சட்டமன்றத்தில் போராடி வாதாடி பல சலுகைகளை பெற்று தந்தார்கள். 1938ஆம் ஆண்டு ரயில்வே தொழிலாளர்கள் அமைப்பில் அண்ணல் அம்பேத்கர் கலந்து கொண்டு பார்ப்பனியத்திற்கு எதிராகவும் முதலாளித்துவத்திற்கு எதிராகவும் போராடுவதற்கு
அழைப்பு விடுத்தார். 1942ஆம் ஆண்டு அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தொழிலாளர் துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். இதன் மூலம் இன்று தொழிலாளர்கள் அனுபவிக்கிற பல சலுகைகளையும் பல திட்டங்களுக்கும் மூல காரணமா அன்று அமைந்தது அண்ணல் அம்பேத்கர் தான். இன்னைக்கு தொழிலாளர்கள் அனுபவிக்கின்ற பல்வேறு விதமான உரிமைகள் அவரது சிந்தனையில தோன்றியவை தான். எடுத்துக்காட்டாக தொழிலாளர்களின் அகவிலைப்படி, தொழிலாளர்களின் மருத்துவ காப்பீடு வசதி, வீட்டு வசதி, சேமநலன், இஎஸ்ஐ, வைப்பு நிதி, பெண்களுக்கான பிரசவ விடுப்பு, இது எல்லாமே அன்னைக்கு அம்பேத்கரோட கடுமையான முயற்சியின் காரணமா தோன்றியவை தான். அதுபோல வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கும் திட்டத்தையும் முதலா கொண்டு வந்தது அண்ணல் அம்பேத்கரின் கருத்துக்கள் தான். இன்றைக்கு தொழிலாளர் நலச்சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தது என்று சொன்னால் அதற்கும் மூல காரணம் அண்ணல் அம்பேத்கர் தான். 130 கோடி மக்கள் தொகை உள்ள நம் நாட்டில் சுமார் 55 கோடி பேர் உழைக்கும் பாட்டாளிகளும் தொழிலாளர்களுமாக தான் இருக்கிறாங்க. அதில் பெரும்பாலானோர் அமைப்பு சாராத தொழிலாளர்கள், சமூகத்தோட அடிமட்ட நிலையில் கடைக்கோடியில் இருப்பவர்கள் தான் இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்கள். உலகத்தில் பசியால் வாடும் 100 கோடி மக்களில் 1/3, அதாவது 33 கோடி பேர் இந்திய தொழிலாளிகளின் குடும்பத்தினர். ஒவ்வொரு நாளும் இரவு பகல் பாராமல் உழைக்கின்ற இந்த அமைப்பு சாரா தொழிலாளியின் குடும்பம் பட்டினியோட தான் படுக்கைக்கு போகுது. 2009ஆம் ஆண்டு நடந்த ஒரு ஆய்வின்படி நாட்டின் ஒட்டுமொத்த உணவு உற்பத்தி என்பது 22 கோடி டன்னு. ஆனால் சேமிப்பு கிடங்குகளில் மொத்த கொள்ளளவு 2.5 கோடி டன்னு தான். பஞ்சாப் மாநில உணவு கிடங்குகளுக்கு வெளியே கொட்டி கிடக்கும் உணவுகளால் பீகார் மாநில தொழிலாளர்களின் பசியை போக்க முடியலை. எனவே பீகார் மாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டில் படையெடுக்கிறாங்க. இதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற தொழிலாளர்களின் வேலைக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படுது. இதற்கு தடையாக இருக்கின்ற எந்த ஒரு காரணத்தையும் இங்கே இருக்கின்ற ஆட்சியாளர்கள் அகற்றுவதா நமக்கு தெரியலை. டன் டன்னாக உணவு உற்பத்தி செய்து நாட்டுக்கு உணவு அளிக்கும் விவசாய தொழிலாளர்கள் தங்களது பசியை போக்குவதற்கு பிறரிடம் கையேந்தும் நிலையில் இருக்கிறாங்க. ஏனென்றால் விவசாயம் என்பது இன்னைக்கு ஒரு நஷ்டம் தரக்கூடிய தொழிலாக மாறி போயிருக்கு. சுதந்திர இந்தியாவில் வறுமையை பொறுக்க முடியாமல் இதுவரை 5 லட்சம் விவசாய தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்தியா வளர்கிறது, மிளிர்கிறது என மார்த்தட்டி கொள்கிறோம். அம்பானியும் அதானியும் குஜராத்தை சேர்ந்த பல பெருந்தொழில் அதிபர்கள் தான் வளர்றாங்களே ஒழிய சாதாரண தொழிலாளி குடும்பம் வளர்றதா, அவர்களது வாழ்க்கை நிலை முன்னேறி இருக்கிறதா என்று பார்த்தா இல்லைங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை. இன்று தொழிலாளர்கள் தினம். தொழிலாளர்களோட நலவாழ்விற்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு தமிழின தலைவரை, தமிழகத்தின் கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் மாபெரும் தலைவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க இருக்கிறோம். அவர் பெயர் ஜீவா என்கின்ற ஜீவானந்தம். ஜீவா என்கின்ற ஜீவானந்தத்தோட மனதை உருக்கக்கூடிய தியாக வாழ்க்கை என்பது இன்று நினைச்சு பார்த்தா கூட நம்ம கண்களில் கண்ணீர் வர வைக்கக்கூடியது. தமிழகத்தின் தலைச்சிறந்த விடுதலை வீரர்களில் ஒருவராகவும் பாட்டாளி வர்க்க மக்களின் பாதுகாவலராகவும் ஜீவா விளங்கியவர். மூடத்தனத்தை, வரட்டுத்தனத்தை, அடக்குமுறையை, அதர்மத்தை, சுரண்டலை எதிர்த்து தன் வாழ்நாள் முழுக்க போராடிய மிகப்பெரிய ஆளுமை ஐயா ஜீவா அவர்கள். எரிமலை வெடித்தது போல, கடல்மடை திறந்தது போல தனது தமிழ் வார்த்தைக்கு உயிர் வடிவம் கொடுத்து அவர் மேடையில் நிகழ்த்துகிற பேச்சு என்பது இன்று வரை எந்த பேச்சாளராலும் நிகழ்த்த முடியாத மாபெரும் அதிசயமாகத்தான் இருக்கு. அரசியல் மேடைகளை கூட கலை மேடையாக்கும் ஒரு அற்புத திறனாளி ஜீவா. இவருடைய பேச்சை கேட்க இளைஞர்கள் பட்டாளம் பட்டாளமாக அணி அணியாக திரண்டு வந்த ஒரு காலம் இருந்தது. புதிய தலைமுறையை உருவாக்கும் ஜீவாவின் வீராவேசமான அனல் கக்கும் உரை வெள்ளை ஏகாதிபத்தியத்தை நடுநடுங்க வைத்தது. 1907ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 21ஆம் தேதி கன்னியாகுமரியில் அருகே இருக்கின்ற பூதபாண்டி என்கின்ற ஊரில் ஜீவா பிறந்தார். தந்தையார் பட்டத்து பிள்ளை, தாயார் உமையம்மை. ஜீவாவோட இயற்பெயர் சொரிமுத்து. நாகர்கோவில் கோட்டார் உயர்நிலை பள்ளியில் அவர் படித்தார். சிறு வயதிலிருந்தே அவருக்கு கவிதை பாடுகிற ஒரு திறன் இருந்தது. இலக்கியத்தில் ஆழ்ந்த புலமை கொண்ட ஜீவா அரசியலில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டார். பள்ளியில் படிக்கும் போதே
தீண்டாமைக்கு எதிராக குரல் கொடுத்தார். அதோடு மட்டுமில்லாமல் வைக்கம் போராட்டம், சுதந்திர தீண்டாமை இயக்கம் போன்றவற்றிலெல்லாம் ஐயா ஜீவா அவர்கள் கலந்து கொண்டு தீண்டாமைக்கு எதிராக அவர் மாபெரும் போராட்டங்களை நடத்தினார். பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட போது ஜீவா புயலென பொங்கி எழுந்தார். பகத்சிங் சிறையிலிருந்து தன் தந்தைக்கு எழுதிய நான் ஏன் நாத்திகனானேன் என்கின்ற ஒரு நூலை தமிழில் மொழிபெயர்த்தது ஐயா ஜீவானந்தம் தான். அதை வெளியிட்ட பெரியார் கூட பிறகு அரசு நிர்பந்தத்தின் காரணமாக அதை மாற்றி பேசிய போது ஜீவா அதை மறுத்து அவர் கைது செய்யப்பட்டார். அவர் கைகால் விலங்கிடப்பட்டு வீதி வீதியாக இழுத்து செல்லப்பட்டு அவர் திருச்சி சிறையில் அடைக்கப்படுறார். தன் அரசியல் வாழ்க்கையோட தொடக்கத்தில் ஐயா பெரியார் ஈவேராவோட இணைந்து பணியாற்றிய தோழர் ஜீவா பிற்பாடு பெரியார் ஈவேரா அவர்களின் சுயநலத்தனமான கொள்கை முடிவுகளால் காயப்பட்டார். அதனால் அவர் தனியே பிரிந்து கம்யூனிஸ்ட் கொள்கையால் ஈர்க்கப்பட்டு கம்யூனிஸ்ட் கட்சியில் தன்னை இணைத்து கொண்டார். அப்போது அவர் எழுதிய ஈரோட்டு பாதை சரியானதா என்கின்ற ஒரு நூல் இன்றளவும் முக்கியமாக பேசப்படுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆவணமாக இருக்கிறது. தோழர் ஜீவா தொழிலாளர்களின் நலனுக்காக அல்லும் பகலும் அயராது பாடுபட்ட பெருந்தகை. கோவை மில் தொழிலாளர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் கலந்து கொண்டு தொழிலாளர்கள் படும் அவதிய பாடலா எழுதி தனது உள்ள கிடைக்க பிரதிபலித்தது தான் அந்த பாடல். இந்த காணொளியில் முதல்ல இருக்கு பாருங்க. காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழும் இல்லை, பாழுக்கு உழைத்தோமடா என் தோழனே பசையற்று போனோமடா என்ற அந்த பாடல். இந்த பாடலை கேட்பவர் மனதில் ஆழமாக உணர்வுகளை தூண்டி அவர்களை அழ செய்கின்ற இந்த பாடலை எழுதுகிறப்போ ஜீவா தனது வாழ்க்கையின் உச்சகட்டமான புரட்சிகர மனநிலையில் இருந்தார். ஜீவாவுக்கு சங்க இலக்கியமும் தெரியும், சமகால இலக்கியமும் தெரியும். பாரதி, வள்ளுவர், இளங்கோ கவிதைகளை மேடைக்கு மேடை பாடுவார் ஜீவா. பொது வாழ்க்கையில் பல போராட்டங்களில் ஈடுபட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் இருந்த தியாக செம்மல் தான் ஜீவா. நாட்டுப்பற்று, மொழிப்பற்று, இனப்பற்று ஆகியவற்றை மூச்சாக கொண்ட பெருமகன் ஜீவா திருவள்ளுவர், கம்பன், இளங்கோ, பாரதி ஆகியோரை கொண்டாடி மகிழ்ந்தார். அவருடைய பேச்சு என்றும் இளைஞர்களை கவரத்தக்க வகையில் சிறப்பாக அமைந்திருந்தது. ஒருமுறை தமிழ்நாட்டில் காமராஜர் முதலமைச்சராக இருந்தபோது தாம்பரத்தில் ஒரு பள்ளி திறப்பு விழா நடைபெற்றது. அதில் பங்கேற்க சென்றபோது ஜீவா அப்போது தாம்பரத்தில் குடியிருந்தார். எனவே அந்த விழாவுக்கு ஜீவாவையும் அழைத்து செல்ல விரும்பி காமராஜர் அவரது வீட்டிற்கு சென்று பார்த்தபோது அவருடைய குடிசை வீட்டை பார்த்து காமராஜர் அதிர்ச்சி அடைந்தார். உள்ளே போய் பார்த்தா ஜீவா குளிச்சுட்டு மாற்று உடை இல்லாமல் எந்த வேட்டியை கட்டியிருந்தாரோ அந்த வேட்டியை நினைச்சி காய வச்சுக்கிட்டு இருந்ததை பார்த்து காமராஜர் பதறி போனார். உடனே காமராஜர் ஜீவாட்ட உங்களுக்கு நான் ஒரு நல்ல வீடு ஒன்று ஏற்பாடு பண்ணித்தரேன், அதற்கு ஜீவா நீங்கள் இந்த பகுதியில் இருக்கிற எல்லாருக்கும் நல்ல வீடு கட்டி கொடுங்க, அதில் ஒரு வீடு எனக்கும் கொடுத்தா நான் வாங்கிக்கிறேன், இல்லாட்டி வேணான்னு மறுத்துட்டார். 1927ஆம் ஆண்டு மகாத்மா காந்தி தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டார். காரைக்குடியில் தங்கியிருந்த அவரை ஜீவா சிராவையில் என்ன ஊரில் சந்தித்து பேசினப்ப காந்திஜி பெயரில் தாம் நடத்தி வரும் ஆசிரமத்திற்கு காந்தியடிகள் வருகை தரணும்னு கேட்டுக்கிட்டார். அவரது கோரிக்கையை ஏற்று காந்தி ஜீவாவோட சிராவையில் ஆசிரமத்திற்கு போனார். அப்போது ஜீவா தன் கையாலேயே நூற்று வைத்திருந்த 10,000 கஜம் நூலை காந்தியடிகளுக்கு கொடுத்தார். காந்தி ஜீவாவை பார்த்து உங்களுக்கு எவ்வளவு சொத்து இருக்கிறது என்று அப்போ கேட்டார். அதற்கு ஜீவா சொன்ன பதில் தான் இந்தியா தான் எனது சொத்து என்று அவர் பதில் சொன்னார். அதை கேட்டு நெகிழ்ந்து போன காந்தி இல்லை நீங்கள் தான் இந்தியாவோட சொத்து என்று சொல்லி ஜீவாவை இறுக தழுவிக்கொண்டார். தோழர் ஜீவா அவர்களுக்கு நாடு என்று வந்துவிட்டால், மக்கள் நலன் என்று வந்துவிட்டால் வீட்டை மறந்துடுவார். ஜீவாவுக்கு தேசப்பற்று, தாய்மொழி பற்று அதுதான் முக்கியமே தவிர வீட்டை பற்றி எந்த ஒரு கவலையும் அவருக்கு இல்லை. தினமும் ஒரு போராட்டம், அதை தொடர்ந்து சிறைவாசம் என்பதுதான் ஜீவாவோட தியாக வாழ்க்கையா மாறி இருந்தது. இந்த சூழ்நிலையில ஜீவா கடலூர் காங்கிரஸ் எம்எல்ஏ குலசேகரதாஸ் அவரோட மகள் கண்ணம்மா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அதனால் அவருக்கு குமுதா என்கின்ற ஒரு பெண் குழந்தை பிறந்தது. கண்ணம்மா பெண் குழந்தையை பெற்றெடுத்த சில நாட்களிலேயே அவர் மரணமடைந்தார்.
ஜீவா அதற்கு பிறகு உறவுகளை மறந்து கட்சி பணியில் ஈடுபட்டு ஊர் ஊராக தலைமறைவு வாழ்க்கையை மேற்கொண்டார். அதனால் தனது பெண் குழந்தையான குமுதாவை அவர் கவனிக்க முடியாமல் போய்விட்டது. இதற்கிடையே ஜீவா இரண்டாவதாக ஒரு திருமணமும் செய்து கொண்டார். தோழர் ஜீவா அவர்களுக்கும் அவருடைய முதல் மனைவி கண்ணம்மாவுக்கும் பிறந்த பெண் குழந்தை இந்த குமுதா. குமுதா பிறந்த சில நாட்களிலேயே கண்ணம்மா மறைந்துவிட பிறந்த நாள் முதல் தாயை இழந்து தந்தை முகம் பாராமல் அவரது பாட்டி வீட்டில் குமுதா வளர்ந்து வந்தார். தனக்கு பிறந்த அந்த பெண் குழந்தை என்ன ஆனது என்று கவனிக்கவே நாட்டை நினைத்து ஓடிக்கொண்டிருந்த ஜீவாவுக்கு நேரமில்லை, காலமும் ஓடியது. இந்த சூழ்நிலையில் ஜீவா 17 ஆண்டுகளுக்கு பிறகு தன் மகள் குமுதாவை முதல் முறையாக சந்திக்கின்ற ஒரு சம்பவம் நடந்தது. அந்த உள்ளத்தை உருக்கும் சம்பவத்தை தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். அப்போது குமுதா ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்து கொண்டிருந்தார். தாயின் மறைவுக்கு பின்னர் பாட்டி வீட்டில் தங்கி இருந்து படித்து அவர் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்ந்திருந்தார். 17 வருடங்களுக்கு பிறகு நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக பொது உடைமை கட்சியின் தலைவராக அப்போது இருந்த ஜீவா தான் தன்னுடைய அப்பா என்று அவருக்கு தெரிய வந்தது. தந்தையை நேரில் காண வேண்டும் என்ற ஆசை குமுதாவிற்கு நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருந்தது. ஒரு நாள் தன் தந்தையை நேரில் சென்று பார்த்துவிட அவர் முடிவு செய்தார். தனியே செல்வதற்கு தயக்கமாக இருந்ததால் தன் தோழி ஒருவரை அழைத்து கொண்டு தன் அப்பாவை பார்க்க அவர் வேலை பார்த்து கொண்டிருந்த ஜனசக்தி அலுவலகத்துக்கு அவர் போனார். வரவேற்பு அறையில் அமர்ந்து கொண்டு அங்கிருந்த உதவியாளரிடம் ஜீவாவை நான் காண வேண்டும் என்ற விருப்பத்தை அவர் தெரிவித்தார். சிறிது நேரத்தில் அவங்க 2 பேர் இருந்த இடத்திற்கே ஜீவா நேரடியாக வரார். ஆனால் குமுதா யாருன்னு தோழர் ஜீவாவுக்கு அப்ப தெரியாது. தன் தந்தையை நேரில் பார்த்து விட்ட மகிழ்ச்சியில கரம் கூப்பி கண்கள் பணிக்க நிற்கிறார் அவரது மகள் குமுதா. குமுதாவின் தோழியிடம், நீங்கள் யாரம்மா, உங்களுக்கு என்ன வேண்டும் என்று தனது கம்பீரமான குரல்ல ஜீவா கேட்கிறார். அதற்கு அந்த பெண் குமுதாவை காட்டி, இவர் ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படித்து வருவதாகவும் உங்களை பார்க்க வேண்டும் என ஆசைப்பட்டதனால அவரை தான் அழைச்சி வந்திருப்பதாகவும் அந்த தோழி ஜீவானந்திட்ட கூறுறார். நாட்டை பற்றி நினைத்து கொண்டிருந்த காரணத்தினால் தன் மகளை மறந்து போன ஒரு தந்தையாக தன் மகளையே பார்த்து நீ யாரம்மா என்று கேட்க அதற்கு அந்த பெண் அழுது கொண்டே நிற்கிறார். நியமா அழுகிற, உனக்கு என்னதான் பிரச்சனை என்று கேட்டப்ப அப்போ அந்த பெண் சொல்கின்ற மொழிகள் மிகவும் மனதை உருக்கக்கூடிய அளவில் இருக்கின்றன. ஒருவாறு தன்னை திடப்படுத்தி கொண்ட அந்த குமுதா, என்னுடைய பெயர் குமுதா, என் தாத்தாவின் பெயர் குலசேகரதாஸ், என் அம்மாவின் பெயர் கண்ணம்மா, நான் தான் உங்களுடைய மகள் என்று ஒரு துண்டு சீட்டில் எழுதி அதை ஜீவாட்ட கொடுக்குறாங்க. அதற்கு அந்த ஜீவா அதை படித்து பார்த்த உடனே ஜீவாவுக்கு உடனே உணர்ச்சி வசப்பட்டார். துடிதுடிச்சு போயிட்டார். உணர்ச்சி பிழம்பாக மாறி கண்களில் நீர் வழிய குமுதாவையே பார்த்து கொண்டிருக்கிறார் ஜீவா. அவரால் பேச முடியவில்லை. குமுதா கொடுத்த அதே துண்டு சீட்டில் நீ என் மகள் என்று எழுதி பிறகு அதை தன் மகள்கிட்டையே கொடுக்கிறார். கண்ணில் நீர் வழிய வழிய அப்பாவும் பொண்ணும் உட்காந்து தனியா பேசிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. பாருங்க, எப்பேற்பட்ட அபூர்வமான மனிதர் பாருங்க. தன் மகள் யாரென்று கூட தெரியாமல் நாட்டை பற்றி மட்டுமே சிந்தித்து கொண்டிருந்த தோழர் ஜீவா அவர்கள் 1963ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 18ஆம் தேதி உடல்நல குறைவு காரணமாக சென்னை அரசு ஆஸ்பத்திரியில் அனுமதிக்கப்பட்ட பிறகு அவர் மறைந்து போறார். அப்பேற்பட்ட மிக புனிதமான ஒரு போராளியாக, வாழ்க்கையில எந்த சமரசமும் செய்து கொள்ளாத ஒரு பொதுவுடைமை போராளியாக ஐயா ஜீவா திகழ்ந்தார். இன்னைக்கு இருக்கிற திராவிட பிழைப்புவாத கொள்ளைக்கார அரசியல்வாதிகளையும் ஐயா ஜீவா அவர்களையும் ஒப்பிட்டு பார்த்தா நமது மனசு எவ்வளவு பதப்பதைக்கும்ங்கிறத பாருங்க. இப்படிப்பட்ட கொள்ளைக்கார சுயநல பிழைப்பு அரசியலை நடத்துகின்ற திராவிட அரசியல்வாதிகளைத்தான் ஜீவாவின் சிகப்பு துண்டு அணிந்து கொண்டு இன்றைய இடதுசாரிகள் ஆதரித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் காலத்தின் விசித்திரம். இந்த மே தின நாளில் ஐயா ஜீவா அவர்களை பற்றி நாம் நினைத்ததும் அவரை பற்றி சிந்தித்ததும் மிக சரியான பொருத்தமான ஒன்றாக நான் கருதுகிறேன். இந்த தொழிலாளர்கள் தினத்தில் நாம தொழிலாளர்களின் வாழ்வை பற்றி கொஞ்சமாவது சிந்தித்து நாட்டின் பொருளாதார கொள்கையை மாற்றி அமைத்தால்தான் இங்கே கடைகோடி மனிதன் வரைக்கும் மாற்றம் என்பது நடந்ததாகவே கருதப்படும் என்பதுதான் உண்மை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.